கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தரை இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த வார்த்தையை கொடுக்க வைத்த பிரதருக்கும் நம்ம சபைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக ஸ்ரீ ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல தருணத்துக்காக இந்த இடத்துல உண்மை, இந்த இடத்துல கல்வாரி சிலுவை எங்களுக்காக இந்த பாடுகளை சுமந்து அது ஒரு நிமித்தமாக எங்களுக்கு தேவையான அத்தனை எங்களோட பாவத்தையும் நீர் மன்னித்து கடவுளே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கும் போது என்னை நீ மறைத்து உம்முடைய வார்த்தை நிமித்தமாக என்னை நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமே ஆசீர்வதிக்கிறார். மனம் திரும்புதல் லூக்கா 23:43 சொல்லப்பட்டது. இயேசு வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் சிலுவையில் அறிந்திருந்தார். லூக்கா 23:39 குற்றவாளி ஒருவன் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று எழுந்தான். ஆனாலோ மற்றவனோ ஒருவனோ வாழ்நாளில் திருடும் அநியாயம் செய்கிறோனாய் இருந்து லூக்கா 23:40 தண்டனை அடையாத பெற்று தேவனுக்கு பயப்படுவது இல்லையோ என்று மற்றவர்கள் சொல்லிட்டு இருந்தார். தம்பி வாசிச்சாங்க. அதே வசனத்துல லூக்கா 39 அன்றியும் சிலுவை அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன் நீயும் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவனை இழந்தான். மற்றவர் அவனை நோக்கி நீ இந்த அக்கினிக்குள்ளாக தேவனை பயப்படுவது இல்லையோ என்று அவன் சொல்லியிருந்தான். நாமும் நியாயத்தின்படி தண்டிக்காதபடியும் நாம் நடக்க வைத்துவதற்கும் தக்க பலனை அடையும். இவரோ தாகத்திற்று என்று நடப்பதில்லையோ என்று அவனை கடிந்து கொண்டார். இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றார். இயேசுவோ அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியா இருப்பா என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறேன் என்றார். அதே போல இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது, ஒருவர் தன் வாழ்நாளில் அநியாயம் செய்யாத இருந்தார், ஆனாலும் தேவனுக்கு பயப்படுவராய் இருந்தான். தண்டிக்கப்படும் அவரை தாகத்துக்கு நடக்கவில்லை என்று அவனை கடிந்து கொன்றார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்று இது உண்மையாக மனத்திரும்புதல் என்று கொடுத்த கடைசி தருணம் என்றார். ஆண்டவர் சொல்றாரு 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோட கூட பரதேசியா இருப்பான் என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறேன் வார்த்தை மித்தமாக அன்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை உனக்கு மெய்யாகவே உனக்கு இந்த உனக்கு தருகிற இந்த தரிசனத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மார்க் 10:17 பி பார்ட்ல ஒருவன் ஓடி வந்து முழங்காலிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் சுதந்திரத்திக் கொள்ள தூண்டிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 20 சொல்லப்பட்டிருக்கிறது. 21 சொல்றது. இயேசு அவனை பார்த்து, இவை எல்லாவிடத்திலும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறையும் உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடு என்று, அப்போது பரலோக ராஜ்யம் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும் என்று, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னையும் பின்பற்றுவா என்றார். அவன் மிகுந்த ஆசையால் இருந்தபடியால் அந்த வார்த்தைக்கு மட்டும் மனமுடைந்து துக்கமடைந்து போனான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனையோ, அவனுக்கு ஒரே வார்த்தையில இன்றைக்கு மெய்யாகவே உனக்கு நான் இன்னைக்கு விடுதலை தரேன்னு சொன்னவர். இந்த மார்க் அதிகாரத்துல 22வது வசனத்தில் சொல்லப்படுது, இன்று அவன் அவ்வளோ கேட்டும் ஆஸ்தியா அவனுக்கு கொடுக்க முடியாத தருணத்திலும் மனம் துக்கத்தோட அறிந்திருந்தான். அதாவது ஆண்டவர் அந்த லாஸ்ட் நிமிட்ல அந்த கல்லம் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்தான். ஆண்டவரே, உம்முடைய நான் வர்றதுக்கு நீங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களை கடைசி வரை ரட்சிப்புக்குள்ள வரவேன்னு சொன்னவன். ஆனா ஆண்டவர்கிட்ட அந்த ஐஸ்வர்யவான் கேட்கும் போது ஆண்டவர் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த நாளில் நீ எனக்கு இந்த எல்லா ஆஸ்தியும் கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனம் இல்லாததுனால ஆண்டவர் அவனை இந்த மன கஷ்டம் போனான்னு சொல்ல இருக்கு.
தேவனை குறித்து வெளிப்பாடு இருந்தது. அவன் நீதிபரார் உலகத்தின் பாவங்களை மீது ஏற்றுக்கொண்டு மத்திய 32:3-2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருந்தது என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டது கொடுக்கிறது. கடைசி தருணத்தில் தேவனை விசுவாசித்தான். இயேசுவோ அவனை பார்த்து இன்று சொல்கிறார், இன்றைக்கு என்னோட கூட பரதேசியா இருப்பாயாக. இயேசு பேசிய முதல் வார்த்தை மன்னிப்பு வெளிப்படுகிறது. இயேசுவின் பேசின இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு என்பது ஆகும். எப்போதும் எல்லாம் ஒரே மனுஷனுக்குள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மன விருப்பத்தபடி அது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக பாவத்தில் மறித்த ஒரு பாவியை நித்திய ஜீவனுக்குள்ளானது வழிநடந்து. ரட்சிப்பு அவசியம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தான் அவனால் அறிக்கை செய்து மன்னிப்பு பெறுகிறது. ஆச்சரியமான இருக்கும் போது அது போல தன் சிலுவை தொங்கின கல்லனோ மனம் விருத்தும்படி அதிசயமான ஒன்றை யாவையும் அவரது வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் 2 கல்லர்கள் இருந்தார்கள். அன்றைய மற்றவர்களோ அவரை நிந்தித்தான் என்று இந்த கல்லனில் ஒருவன் அவரை நிந்தித்தது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27, மார்க்கு 15:32 பார்க்கிறோம். லூக்கா கள்ளன் என்று இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று குறிப்பிடப்படுகிறது. மற்ற தள்ளப்பட்ட நம்ம பைபிளில் அவரோட பெயர் இல்லாததுனால மற்ற பைபிளில் வேண்டான்று சொல்லப்பட்ட மற்ற வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளில், ஆனால் தள்ளப்பட்ட வேதத்தில் உள்ள அவர் பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஒருவன் பெயர் யோசுவா என்றும் வலது பக்கத்தில் உள்ளவன் பெயர் டிஷ்மா என்றும் பக்கத்தில் இருக்கிறவன். இயேசு பரிகாசம் செய்தவன், ஆனால் நான் வலது பக்கத்தில் உள்ளவன். ஆச்சரியமான விஷயம் இருந்தும் அவருடைய தவறை உணர்ந்து நாயபடி நம்மை நாமே நிதானிக்கப்படி அறிக்கை செய்வோம் என்று சொல்லியிருந்தான். இப்போ இது ஒரு சின்ன ஒரு பார்ட்டு, இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்கு எப்படி ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அதன்படி நமக்கு என்ன பலன் இருக்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் பெரிய ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ரொம்ப நாள் பார்த்தாங்க. ஒரு குறி சொல்கிறவர்கிட்ட அந்த ராஜா போய் கேட்டார், எனக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை, அதுக்கு எனக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், இந்த ஊரில் இருக்கிற ஆம்பளை பிள்ளை யாராவது ஒருத்தரை நீ பலி செலுத்தினா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அப்போது ஊரில் இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த ராஜா அந்த கூட இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க, ராஜாவுக்கு இந்த மாதிரி குழந்தை ஒரு பலி செலுத்துக்கு ஒரு கொடுத்தா அவங்களுக்கு பொருள் மற்ற எல்லா பொருள் ஆஸ்தி எல்லாமே பல மடங்கு கொடுக்கப்படும், யாராவது இருந்தால் வாங்கன்னு. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 12 பிள்ளைங்களில் அந்த அம்மா அவங்க சொன்னாங்க, நம்ம ராஜாவுக்கு அடுத்த வாரிசு யாரும் இல்லாதனால நம்மளோட அடுத்த ராஜா கிடைக்கிறது கஷ்டம், நம்ம பிள்ளைய 12 பிள்ளை வச்சுட்டு யாராவது ஒரு பிள்ளைய நம்ம அந்த ராஜாவுக்கு கொடுத்துடலான்னு நினச்சிருக்கோம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு 8வது வயசு பிள்ளைய கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்காம கீழ்ப்படியாமல், ஆனால் அவன் பார்வைக்கு அவன் கரெக்டாக இருந்தான். அவங்க வீட்டில் அவன் பார்வையில் சரியில்லாமல் சரி இவனை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ கொண்டு அந்த ராஜா இடத்துல பலி செலுத்துக்காக வச்சுருக்காங்க. அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் சரி பலி செலுத்துட்டோம், உன்னோட கடைசி ஆசை என்னப்பான்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அந்த பையன் என்ன சொன்னால், ஆண்டவர் ராஜா எனக்கு ஒரு 4 மணல் வீடு மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டான். சரி அவன் கடைசி ஆசைன்ட்டு அந்த ராஜா என்ன சொல்லிட்டாரு, ஒரு 4 மணல் வீடு மாதிரி கட்டி கொடுத்தாரு. மணல் வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணான், முதல் மணல் வீடை காலால் எட்டி உதச்சிட்டான். 2வது மணல் வீடையும் காலால் எட்டி உதச்சிட்டான். 3வது மணல் வீடையும் காலால் எட்டி உதச்சிட்டான். 4வது மணல் வீடை அவன் கையெடுத்து கும்பிட்டு அவன் சிரிச்சுக்கிட்ட ப்ரேயர் பண்ணான். அப்போ அங்கே இருக்கவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க,
இவன் எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் ஏதாவது ஒரு ப்ரேயர் இருந்தால் அவன் பாட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பான், சொன்ன பிச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு அவங்க பெற்றவங்க சொன்னாங்க. அதுக்கு ராஜா அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், எதுக்குப்பா இந்த மாதிரி என்னென்ன இடித்த லாஸ்ட்டில் மட்டும் இந்த மாதிரி பண்ணி ஏதோ அது ஒரு ஜபம் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், ஐயா வீடு கிடைக்கும் போது எங்கள் அம்மா அப்பாவும் என்னையும் நான் ஆசையாக தான் வளர்ந்தேன், எல்லாம் மற்ற பிள்ளைங்களும் மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். ஆனால் அவங்க என்னை உங்கள்கிட்ட சாகடிக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. அவங்கள நினச்சி நான் எட்டி உதைச்சேன், அவங்க மேலே இருந்த கோபம். ரெண்டாவது என்ன பண்ண நினச்சேன்னா, என் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே என்னை உதாசனமாக நினச்சிட்டாங்க, அவங்களும் என்னை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு அவங்க மேலே இருக்க கோபம். மூணாவது என்னன்னா, இந்த தேசத்தையே ஆண்டு வந்த ராஜா இதை ஒரு மூட நம்பிக்கையால் என்னை சாகடிச்சாதான் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குன்ட்டு நினச்சி இப்படி ஒரு ராஜா இருக்காருன்ட்டு உங்கள் மேலே இருந்த கோபத்தில் இடித்தேன். நாலாவது நான் நினச்சேன், நாலாவது நினச்சது என் ஆண்டவர் என்னை எப்பவுமே ரசித்து என்னை பெரிய உயிருள்ள தேவன் என்னை காப்பாற்றுவார்னு நினச்சேன். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் என் ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டார்னு நினச்சேன். அப்போ அந்த ராஜா சொன்னாராம், இனி பிறந்து வளர்ந்து ஒரு குழந்தை வர்றதுக்குள்ள இந்த குழந்தையே நான் தத்தெடுத்திருக்கிறேன்ட்டு அடுத்த இளவரசனா அந்த ராஜாவை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவரை எவ்வளோக்குள்ள நேசிக்கிறோமோ நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் எப்போவுமே நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம் தேவன் நம்மளை கைவிடாத தேவன். நமக்காக அந்த பாடுகளை சுமந்தார், நமக்காக கல்வாரியில் சுமந்தார், நமக்காக எல்லா தேவையும் நமக்காக பாடுகளை சுமர்ந்து நம் பாவம் ரட்சிப்பு நமக்குள்ள இந்த 7 வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு பொக்கிஷமான வார்த்தை. அது அத்தனையும் பயனுள்ள வார்த்தை. இனி வர காலத்திலையும் அது பயன்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி அவருடைய சிலுவையில் அந்த தாங்கள் அவர் நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்குது. ஆனால் லூக்காவை அந்த வார்த்தை அவருடைய மத்திய 27:44 மார்க் 15 உள்ள வசனங்களில் அவருடைய சிலுவையில் அறைந்த அவரை நிந்தித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் லூக்கா ஆராய்ந்து பார்த்து அறிந்து ஒருவர் கள்ளன் நிந்தித்தானோ ஒருவனோ மனம் திரும்பினான் என்று எழுதியிருக்கிறது. தாங்களோட சிலுவையில் தொங்கியது யார் என்று அவருக்கு நன்றாக அறியாத இருந்தும் அவன் உலகத்தில் வந்த பாவ சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிந்தான். குற்றவாளி என்றும் குற்றவாளி அடையாத இருந்த ஆச்சரியமான விண்ணப்பத்தையும் அவன் கேட்டான். தான் செய்தது குற்றம் என்று தண்டனை என்று அறிந்தும் மனம் திரும்பி ஒருவன் வாழ்க்கை உண்டு என்று விசுவாசித்தானோ இயேசுவிடத்தில் தைரியமாக பேசுகிறான். இவை எல்லாம் ஊழியம் என்று செய்து போதும் அவன் பார்க்கவில்லை. ஆண்டவர் ஊழியம் செய்யும் கூட அவரை பார்க்கவில்லை. ஆனால் சிலுவையில் நேரம் தொங்கும் போது அவனுடைய உருவம் என்னதென்று அறியாதபடியும் சூழ்நிலையிலும் மறிக்கும் தருவாயிலும் அவரை பார்த்து கேட்கிறான். நாமும் இந்த சூழ்நிலையில் இருந்து அவரை அன்றாடிய போது அவரை சேர்த்து கொள்ளும் போது தயங்காமல் இந்த கல்லனை போல இயேசு விசுவாசிக்கும் போது அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அவரால் ரட்சிப்பு விடுதலை உண்டு, எல்லாம் ஆகும் என்று விசுவாசித்தான். இன்னொரு நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, முன்னாடி கேவி ராஜ் பாஸ்டர் ஒரு எப்பவுமே குட் ஃப்ரைடே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பாக்ஸர் ஒருத்தர் அது கேட்டிருப்போம், மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஒரு பாக்ஸர் குத்து சண்டை போடும் போது அவர் வின் பண்ணிடுவார், முகம் ஃபுல்லாக காயமாக இருக்கும். ஆனால் அந்த காயத்தை முடிஞ்சு அவருக்குள்ள பணம் பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும் போது அவங்க முகம் ஃபுல்லாக காயமாக இருக்கும். அவருக்கு அந்த பணத்தை அவருக்கு அது பயன்படுத்துகிற அளவு கூட அவருக்கு பலன் இருக்காது அந்த டைமில். ஆனால் அவங்க கொடுத்த அந்த பணம், அந்த செக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் நம்மளோட ஆண்டவர் நம்மளுக்காக எல்லா பாடுகளையும் சுமந்தார். நம்ம இந்த இடத்துல நல்ல உடை, நல்ல கௌரவமான சம்பளம், கௌரவமான ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குன்னா இது தேவாதி தேவன் ஆண்டவர் கொடுத்த மகிமை தான். திருடன் கடைசி தருணத்தில் இருந்தபோது கலங்காத நேரம் இல்லை. ஆனால் நமக்கு நிறைய நேரங்கள் உண்டு. அவனுக்கு கடைசி நேரத்தில் ஆண்டவர் கலங்கிய நேரத்தில்
அவன் ஆண்டவர் நேரங்களில் உண்டு. மன திரும்புதல் ஏற்றுக்கு ஆண்டவரை மனம் திரும்பினால் ஏற்று கனி கொடுக்க தேவனை எதிர்பார்க்கும். என்றைக்கும் காரியங்களை மனம் திரும்புங்கள் என்று நம்மை நாமே ஆராய்ந்து தேவனிடத்தை அறிக்கை செய்யும் போது நாமும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து எல்லாம் மனம் திருந்தும்படி பரலோக ராஜ்யம் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்.